ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபஸ்ரன். இந்த வீடியோவில் சிலபஸ் வந்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்படி படிங்க, நிச்சயம் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மாற்றி யோசி ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறேன். இதுபடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிச்சயம் வந்து உங்களால் சக்ஸஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வந்து சாணக்கியர் பேட்ச் அப்படின்ட்டு ஒரு பேட்ச் வந்து டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டி பிலிம்ஸ் அண்ட் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்காண்டி போட்டிருக்கோம். அந்த பேட்சோடைய வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த சிலபஸ் வந்து பிரித்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து 2வது யூனிட், ஓகேவா, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல் அகராதி. இதில் வந்து மொத்தம் 15 கேள்விகள் கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சொல்லும் பொருளும் அப்படின்ட்டு இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள தான் இது எல்லாமே வந்து வரும். சொல் அகராதி அப்படின்னா என்னது? சொல் இருக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரி, அது பேர் தான் சொல் அகராதி. அகராதி அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி. தமிழுக்கு தமிழில் பொருள் இருக்கும். நமக்கு எப்படி ஆங்கிலத்துக்கு தமிழில் பொருள் இருக்கிறது பேர் டிக்ஷனரிங்கிறோமோ, தமிழுக்கு தமிழில் பொருள் இருக்கிறது பேர் தான் அகராதி. சொல் அகராதி அப்படின்னா வந்து என்னது? ஒரு சொல்லிற்கான இன்னொரு தமிழ் சொல் பொருள் வந்து இருக்கக்கூடியதான் சொல்லகராதி. அப்போ சொல்லகராதியில் என்ன இருக்கும்? சொல்லும் பொருள் தான் இருக்கும். ஸோ சொல்லும் பொருளும் தான் இவ்வளோ டாப்பிக்கும். இந்த இதில் எந்தெந்த எல்லாம் கவர் ஆகுதுன்னா சொல்லும் பொருளும் கவர் ஆகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகே, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இரு பொருள், ஓகேவா, இரு பொருள் குறிக்கக்கூடியது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இரு பொருள் குறிக்கும் சொற்கள், ஒரு பொருள் பன்மொழி. அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், எதிர்ச்சொல். ஓகேவா, எதிர்ச்சொல்லையும் வந்து நீங்கள் மீனிங் வந்து படிச்சுட்டிங்கன்னா, இப்போ செற்றம் அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன? பகை, அந்த மாதிரி வரும். அப்போ கேண்மை, அதோடைய மீனிங் என்ன? நட்பு, இந்த மாதிரி வரும். அப்போ அந்த மீனிங்கை படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் எதிர்ச்சொல்லும் வந்து போட்டுடலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒரு சில இதிலலாம் வந்து 4 பொருள் இருக்கும். அப்போ 4 பொருளில் ஒரு பொருள் வேற பொருள் கொடுத்துட்டு நம்மகிட்ட கேட்பாங்க. அப்போ பொருந்தாத சொல்லி. அடுத்து ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அடுத்தது பொருள் தரும் ஓர் எழுத்து அப்படின்ட்டு 12 டாபிக் வந்து இந்த சொல் அகராதி அப்படின்ட்டு கவர் ஆகுது. அப்போ 15 கொஸ்டின் இதுலேருந்து தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இல்லை, ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்குது. அகர வரிசை ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள பிழை திருத்தம் அப்படின்ட்டு கேட்பாங்க. அது வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கோடிட்ட இடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஊர் பேர்களின் மருவிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடைப்புக்குள் உள்ள சொல் அப்படின்ட்டு இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து அந்த ஓர் அது அக்துலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அடுத்தது இந்த சொற்களை இணைத்து அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 6 2 8. அப்போ 8னா ஒரு 7 கேள்வி வந்து கேட்க இதுலேருந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ 15ல் 7 கேள்வி போயிட்டுனா ஒரு 8 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இதற்கு அக்குறில் நெடில் வேறுபாடு, மைங்கொலி சொற்கள், இதுவும் வந்து உங்களுக்கு இந்த சொல்லும் பொருளில் படிக்கிறது போது தான் வந்து கவர் ஆகுது. அப்போ இதுக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் 10 கொஸ்டின். ஓகேவா? இந்த 10 கொஸ்டின் வந்து நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் வரப்போகிறது. அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 10 கேள்விகள். இந்த 10ல் ஒரு சில இது புக்லேருந்து வரும், ஒரு சில இது வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து வரும். நம்ம வந்து ஒரு 10ன்னு எடுத்துக்கிடுவோம். ஓகே, 10ன்னு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு பாதி புக்லேருந்து வருது அப்படின்னு எடுத்துகிட்டா நம்ம கொஞ்சம் அசால்ட் ஆகிரும். அதனால் நம்ம 10 கொஸ்டின்னே வச்சுக்கிடும். ஓகேவா? ஓகே, இப்போ இதற்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகராதிக்கு வந்து நிறைய இருக்குது. அது 4 முக்கியமான அகராதி இருக்குது. தமிழ் இலக்கிய அகராதி, நவீன தமிழ் அகராதி, தமிழ் அகர முதலி, சதுர அகராதி. இல்லை, சதுர அகராதி அப்படிங்கிறது வீரமாமுனிவர் எழுதியது. அது ஒரு 520 பேஜஸ் கிட்ட இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாமில் கேட்டதுலேருந்து அதில் ஒரு சில கேள்விகள் வந்து இல்லை. அதனால் நான் அது ப்ரிப்பேர் பண்ணல. தமிழ் அகரமுதலில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பக்கத்துக்கு மேலே வந்து இருக்கும். ஓகேவா? 1000 பக்கத்துக்கு மேலே இருக்கிறதுனால அதில் நிறைய வார்த்தை படிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். நவீன தமிழ் அகராதி வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, ஆனால் இதுலேருந்து கேள்விகள் வந்து நிறைய கேள்விகள் வந்து வருது. தமிழ் இலக்கிய அகராதி அப்படிங்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பக்கம் தான். ஓகே, 400 பக்கம். இது 100 பக்கம் இதை விட கூட இருக்கிறதுனால நம்ம தமிழ் இலக்கிய அகராதியை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து இந்த குரூப் 4 எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 18 கேள்விகளும், குரூப் 2வில் வந்து ஒரு 12 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜாக வந்து ஒரு 15 கேள்விகள் வந்து இந்த தமிழ் இலக்கிய அகராதியிலேருந்து கேட்குறாங்க.
ஓகேவா. அதே மாதிரி இது எல்லா புக்குமே கிட்டத்தட்ட சேம் தான். இதுவும் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ 4 புக்கு வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு 80% வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு புக்கு படித்தா மீதி இருந்து கேட்டுட்டான்ட்டு பயப்பட வேண்டாம். இந்த ஒரு புக்கை படித்தாலும் நீங்கள் மீதியிலேருந்து 80% வந்து படித்த மாதிரி தான். அதனால் நம்ம தமிழ் இலக்கிய அகராதியை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிடும். இந்த தமிழ் இலக்கிய அகராதி புக் வந்து இந்த இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும். ஓகேவா. முதல் பக்கம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து வித்துவான் பாலூர் கண்ணப்ப முதலியார் அப்படிங்கிறவர் 1957 எழுதியிருக்காரு. இப்போ இந்த புக்கு இருக்குது. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மட்டும் படித்தா போதும், சொல்லகராதி. ஓகேவா. நமக்கு வந்து சொல்லகராதி மட்டும் படித்தா போதும். 1 to 400 வரைக்கும் இருக்கும். அது மட்டும் வந்து படித்தா போதும். ஒவ்வொரு பேஜஸ்லையும் கிட்டத்தட்ட எவ்வளோ சொற்கள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 ஒரு 30 சொற்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ 400 × 30 சொற்கள்னா எவ்வளவு? 4 3 12,000 சொற்கள் நினைக்கிறேன். ஓகேவா. 400 × 300 12,000 சொற்கள் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த 12,000 சொற்கள்லாம் ஒரே ஐடியாலாம் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு வந்து 4 பேஜுன்னு எடுத்துக்கோங்க. 4 பேஜ் ஒரு நாளைக்கு படிங்க. அப்போ 100 நாள் 4 பேஜ் படிச்சிங்கன்னா 400 பக்கங்கள் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா. இதை வந்து நீங்கள் பயங்கரமாக மனப்பாடம் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு தடவை பாருங்கள், ஒரு தடவை சொல்லி பாருங்கள், ஒரு தடவை மனசில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷனோட கேட்கும்போது எதுலேயாட்டு வச்சு கேட்கும்போது உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் வந்து சொல்ல முடியுமா. அதனால் ஓரளவுக்கு வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ வந்து அசுரர் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். அசுரர் அப்படின்னா இது அரக்கர், அசல் அப்படின்னா அருகு, கொசுகு, சிலை. அதேமாதிரி இதில் வந்து இந்த பழைய காலத்து தமிழில் போட்டிருப்பாங்க. ஓகேவா. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. அசனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா, அப்போ அது நிறைய வார்த்தைகள் உண்டு. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இந்த புக்ஸோடைய இருங்க ஒரு நிமிஷம். இது வந்து நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு விற்கிறாங்க. ஆனால் 600 ரூபா ப்ரைஸ் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர்கிட்ட இந்த கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த புக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருக்குது. இந்த இருக்கா, இப்படி தான் இருக்கும் இந்த புக்கு. இப்போ வந்து இந்த புக்கு போட்டிருக்காங்க. இந்த புக் வந்து இந்த இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தமிழ் இலக்கிய அகராதி அப்படின்ட்டு போட்டு நமக்கு சொல்லு மட்டும்தான் வேணும். இந்த புக்ஸ் வந்து இப்போ இதில் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டிருக்காங்க. கேட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்குது. அதனால் இந்த புக்கை வந்து நீங்கள் பிடிஎஃபாகவே வந்து படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இது என்னென்னா கொஞ்சம் கசன்ட்டு இருக்கும். இல்லை இந்த இது மட்டும், இந்த ஒரு பக்கம் மட்டும் இருக்காது. இந்த சைடு பக்கம் இருக்கா, இந்த 3ஆவதுல இது வந்து அக்கார வடிசல், இந்த ஒரு இது மட்டும் வர இருக்காது. எனக்கு புக்கு வந்துட்டுன்னா நான் இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவே வந்து எடுத்து உங்களுக்கு தாரேன். ஓகே. நான் புக்கு வாங்க ட்ரை பண்ணிருக்கேன். வந்த பிறகு உங்களுக்கு தெளிவாகவே வந்து தாரேன். ஓகே, இது புரிஞ்சா? அப்போ இந்த 400 பக்கம் ஒரு 12,000 சொற்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய ஸ்ட்ராட்டஜி. டெய்லி 4 பக்கம் படிக்க வேண்டியதான். அதில் ஃபுல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா. இதுலேருந்து இப்போ 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, ஒரு 6-7 கொஸ்டின் இதிலேருந்து வருது, நமக்கு ஞாபகம் இருக்குது, போட்டாலே போதுமானது. ஓகே, இது வந்து இந்த இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ அடுத்தது கலை சொற்கள் மற்றும் எளிய மொழிபெயர்ப்பு. இந்த கலை சொற்கள்லேருந்து 10 கேள்வி கேட்குறாங்க. எளிய மொழிபெயர்ப்புலேருந்து 5 கேள்வி கேட்குறாங்க. மொத்தம் வந்து 15 கேள்விகள் வந்து இதில் இருந்து கேட்குறாங்க. ஓகேவா. அதில் வந்து ஆட்சி சொல் அகராதின்னு ஒரு புக் இருக்குது. அது ஒரே புக்கு, ஒரு 1500 பேஜ் இருக்கும். மொத்தம் ஒரு 38,000 வேர்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஓகே. ஆனால் கலைச்சொல் பேரகராதின்னு ஒரு புக் இருக்குது. அது வந்து 14 வால்யம். அதில் வந்து 2 லட்சத்துக்கு மேலே, 2 லட்சம் 2 to 2.5 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் இருக்கும் வார்த்தைகள். அது வந்து மொத்தம் ஒரு 10,000 பேஜஸ் வந்து இருக்கும். அதனால் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி சொல் அகராதி இருக்கா, இந்த ஆட்சி சொல் அகராதியை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த கலைச்சொற்களுக்கும் இந்த எளிய மொழிபெயர்ப்புக்கும் இந்த ஆட்சி சொல் அகராதியை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள், 10 கேள்விகள் வரைக்கும் சாலிடாக வந்து கேட்பாங்க. இந்த இருக்குல்ல, இப்போ இதில் வந்து 1500 பேஜஸ். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் படிக்கணும்? ஒரு 200 நாள்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 15 பேஜெலாம் படிக்கிறது கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு 7-8 பேஜ், ஒரு 8 பேஜுன்னு வச்சுக்கோங்க. 8 பேஜுன்னு வச்சிங்கன்னா 100 நாளில் 800 பேஜ் முடிப்பீங்க. 200 நாள் கிட்ட 1200 பேஜ் வந்து முடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் டார்கெட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஆட்சி சொல் அகராதி திருந்திய பதிப்பு. இது வந்து உங்களுக்கு புக்காக வந்து மேக்ஸிமம் கிடைக்காது.
இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 2022 வந்து இதை பதிப்பிச்சிருக்காங்க. ஓகே, இந்த புக் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை தான் வந்து நம்ம எழுது இந்த கலைச்சொற்கள் ஆட்சி சொல் அகராதி வந்து நம்ம பேட்சில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது நான் கடைசியில் கன்க்ளூஷனில் நிறைய சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது இந்த யூனிட் இருக்கா, யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதில் இருந்து இந்த கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள், இந்த செய்தி தலையங்கம், இந்த புரிந்து கொள்ளும் திறன், ஆவண உள்ளடக்க புரிந்து கொள்ளும் திறன், இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் டு 7 கொஸ்டின் தான் வரும். ஓகேவா? மீதி 15 கேள்வினா 8 டு 10 கொஸ்டின் வந்து எங்கேருந்து வரும்னா உவமை தொடர். மீதி கேள்விகள் ஊமை தொடர், மரபு தொடர், பழமொழிகள் அப்படின்ட்டு இந்த 3லேருந்து தான் மீதி கேள்விகள் வந்து வரும். ஓகே, இப்போ இந்த ஊமை தொடர் அப்படிங்கிறது சதா சிவமா ஒருத்தர் எழுதியிருப்பார், அவர் பேர் மறந்து போச்சு. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஊமை தொடர்கள் வந்து இருக்கும். அடுத்த மரபு தொடர் வந்து ஒரு 1000 மரபு தொடர் இருக்கும். இந்த மரபு தொடருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிநொச்சி அப்படின்ட்டு இருக்கும். அது ஒரு 34 பேஜ் தான். ஓகேவா? அதை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டாலே மரபு தொடருக்கு போதுமானது. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிட்ட இருக்கும். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான இருக்கல, இதையும் வந்து படிக்கக்கூடியதான். இந்த பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் தான் இந்த கீவா ஜெகநாதன் வந்து ஒரு 4 புக்கு எழுதியிருப்பார். அதில் வந்து ஒரு 25,000 பழமொழிகள் கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம படிக்க முடியாது, அதனால் நம்ம இதை கேன்சல் பண்ணுறோம். பழமொழி 400, ஒவ்வொரு பழமொழிக்குமான பொருள். ஓகேவா? இதை முடிந்த அளவுக்கு இதை படிக்க முடியும். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை படிச்சிடலாம். நம்ம வந்து தேர்ந்தெடுப்பது வந்து பார்த்திங்கன்னா பெர்சிவல் பழமொழி அப்படின்ட்டு ஒரு 6000 பழமொழி இருக்குது. ஓகேவா? இந்த பழமொழிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்க முடியும். ஆனால் இந்த பழமொழிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மட்டும்தான் கொடுத்துருக்கானுங்க. அவங்க பொருள் இது மட்டும்தான், எங்கள் அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை. ஆனால் இதுக்கான பொருள் கொடுக்கல. இதோட பொருள்லாம் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்க வேணும். நெட்டில் போட்டால் வரும், போட்டு கண்டுபிடிச்சி நான் பேஜில் தரேன், யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதான். இது வந்து ஒரு 8 கொஸ்டின் வச்சுக்கிடுவோமா? இதுலேருந்து ஒரு 8 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கிடும். அடுத்தது இந்த அயற்சொல் அகராதின்னு ஒரு இருக்கா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 400 பேஜஸ் உள்ள ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நான் வேணால் உங்களுக்கு காமிக்க பாருங்க. கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும் அந்த புக்கில். இதாக இருக்கா, 400 பேஜஸ் இதாக இருக்கும். இதில் இருந்து 2 கேள்விக்கு அம்மா, இந்த 2 கேள்விக்குள்ள இந்த 400 பேஜெல்லாம் படிக்கிறது கஷ்டம், அதனால் இந்த இதை விட்டுருங்க. இந்த இதுக்கெல்லாம் இது வந்து சும்மா குத்துமைப்பாக ஸ்கூல் புக்கில் உள்ளது ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு போங்க, நான் கொடுக்குறத போதுமானது. இந்த மயங்கொழி சொல் அகராதி வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லும் பொருளும் இருந்தே வந்துடும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 200 பேஜஸ் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட சொல்லும் பொருள் தான். அதனால் நம்ம இதெல்லாம் படிப்பதற்கு சொல்லும் பொருளை வந்து படிச்சுட்டு போயிடலாம். இந்த 400 பக்கத்தை கேன்சல் பண்ணிடுங்க. மயங்கொழியில் இந்த 200 பக்கத்தை கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. இதுலேருந்து பிரச்சனை இல்லை. இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் போனால் போயிட்டு போகுது. நம்ம சொல்லும் பொருள் படித்து மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இப்போதைக்கு வந்து என்னது, பெர்சிவல் பழமொழி, இந்த பழமொழி 400, இந்த 2 தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த பழமொழி 400னா எல்லாம் படிக்க மாட்டோம். அந்த லைட்டாக சிம்பிளாக இந்த பழமொழியில் என்ன சொல்லுவாங்க அதோட அர்த்தம் மட்டும் பார்ப்போம். மரபு தொடரும் இது வந்து நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வெயிட். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு சிலபஸ் சொல்கிறேன். இப்போ இந்த சிலபஸில் நம்ம வந்து படிக்க வேண்டியது அப்படின்ட்டு இருக்கக்கூடிய டாபிக்குகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக. ஓகேவா? பிரித்தெழுதுக வந்து என்னது, கான்செப்ட். புணர்ச்சி விதிகள் படிக்கணும், கான்செப்ட். சேர்த்தெழுது புணர்ச்சி விதிகள் படிக்கணும், கான்செப்ட். சந்திப்பிழை வல்லினம் மிகும் மிக இடங்கள் படிக்கணும், அது ஒரு கான்செப்ட். இந்த குறில் நெடில் இருக்கா, இந்த குறில் நெடில் வந்து என்னது, நமக்கு வந்து மனப்பாடம் பண்ணுறது தான். அப்போ வந்து அது புக்கில் உள்ளது மனப்பாடம் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பேட்சில் வந்து கொடுத்துருப்பேன், ஒரு சில பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து இந்த லகர இருக்கா, இதற்கு வந்து நான் கொடுத்துருக்கதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் நிறைய கொடுத்துருப்பேன், அது வந்து போதுமானது. இந்த மயங்கொழி சொல் புக்கை நீங்கள் படிச்சுட்டீங்க, நான் படிச்சுட்டேன் சார்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது முடிச்சு. ஓகேவா? அடுத்து இந்த இனவெழுத்துக்கள்லாம் வந்து கான்செப்ட் தான். அ இ உ, அந்த இது இனவெழுத்து, சுட்டெழுத்து. இனவெழுத்துங்கிறது இக்கு இங்கு இச்சி இஞ்சி, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை கான்செப்ட். வேர்ச்சொல்லு, வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று, வினையச்சம்,
வினையாளனின் பெயர், பெயரிச்ச வகை அறிதல், எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை. எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழையில் வந்து இந்த சந்திப்பிழையில் வந்துடும். இதெல்லாம் வந்து கான்செப்ட். மீதி எல்லாம் மனப்பாடம். அப்போ இந்த 25 கேள்வியில் பாதி கான்செப்ட் இருக்குது, பாதி மனப்பாடம் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த சொல்லகராதியில் வந்து மேக்சிமம் வந்து மனப்பாடம் பண்ணுறது தான். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இந்த ஒரு ஓர். ஓகேவா? இந்த 2 ஹெட்டிங்கு. அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் மனப்பாடம் பண்ணுறது தான். இதில் வந்து இந்த பிழை திருத்தம் மட்டும் கான்செப்ட் இருந்தால் இதெல்லாம் கிடையாது. வேணா நம்ம மனசை ஆறுதல் பண்ணுறது சொல்லிக்கலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல நிரப்புக்க ஓரளவு கான்செப்ட், அவ்வளோதான். ஓகேவா? இதற்கு வந்து நான் சொல்லிட்டேன்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த சொல்லகராதிக்கு. அடுத்தது இது ஃபுல்லாகவே வந்து கான்செப்ட் தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் அமைத்தல், தொடர் வகைகள். தொடர் வகையில் தொகைநிலை தொடர், தொகைநிலை தொடர் இருக்குது. செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை அறிதல், பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். அடுத்தது இது மரபு தமிழில். ஓகேவா? அது எத்தனை மரபு, பால் மரபு, அடுத்தது என்னது கால மரபு. இந்த 3மே கான்செப்ட். இளமை பெயர், ஒளி மரபு, தொகை மரபுலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து என்னது மனப்பாடம் தான். இல்லை நிறுத்தல் குறியீடுங்கிறது கான்செப்ட். கலைச்சொற்கள் வந்து மனப்பாடம். இது ஊமை தொடர், மரபு தொடர், பழமொழிகள்லாம் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுற விஷயந்தான். இந்த எளிய மொழிபெயர்ப்பு மனப்பாடம். இந்த இலக்கியம் தமிழர் தமிழ் இருக்குல்ல, இதை வந்து படித்தாலும் இதுவும் வந்து ஒரு மனப்பாடம் பண்ணுறக்கூடிய கேட்டகரி தான். இந்த சிலபஸில் மேக்ஸிமம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து இப்போ நம்ம தமிழுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத ரியாலிட்டியில் பேசுவோம். ஓகேவா? இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேள்வி வந்து நமக்கு 10 கேள்வின்னு சொல்லியிருந்தா, நான் 8 2 10 கேள்வி. இந்த 10 கேள்வியில் ஒரு 4 கேள்வி வந்து புக்கில் கேட்குறாங்க. 5 கேள்வி அவுட் ஆஃப் புக் வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு 5 கேள்விகள் வந்து அவுட் ஆஃப் புக். இந்த கலைச்சொற்கள் அந்த ஒரு 15 கேள்வி இருக்குல்ல, அதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து வெளியே கேட்பானுங்க. ஓகே, இதில் 5, இதில் வந்து 15 இருக்குது. அதில் கண்டிப்பாக 10 கேள்விகள் வந்து நமக்கு அவுட் ஆஃப் புக்கு தான் வந்து வரும். அடுத்தது இதில் வந்து இந்த ஊமை தொடர், மரபு தொடர், இந்த பழமொழிகள்லேருந்து ஒரு 8, இதில் ஒரு 2னா இதில் ஒரு 10 கேள்வி. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 கேள்வி சொல்லியிருந்தேன்னா அந்த இதுலேருந்து 5 கேள்வி, அடுத்தது ஒரு 10 கேள்வி, அடுத்தது ஒரு 10 கேள்வி, ஒரு 25 கேள்விகள் இருக்குது. இது போக நம்ம படிக்கிறதுலேருந்து ஏதாட்டு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வெளியிருந்து கேட்குறாங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 30 கொஸ்டினுக்கு அவுட் சோர்ஸ் தான். ஆனால் மீதி 70 கொஸ்டினுக்கு ஸ்கூல் புக்ஸும் நான் சொல்கிறத படித்தாலே நீங்கள் வாங்க முடியும். ஓகே, 70 கேள்வி கேட்குறாங்கன்னா 65 கேள்வி நீங்கள் போட்டிங்க. இந்த 30 கேள்வியிலேருந்து நீங்கள் 0வாக படிச்சுட்டு போக மாட்டீங்க, ஓரளவுக்கு படிச்சுட்டு போவீங்க. அதிலேருந்து உங்களுக்கு ஒரு 15 கேள்விகள் 50% கேள்விகள் வந்துட்டுனா கூட நீங்கள் 80 கொஸ்டின்ஸுக்குள் வந்து தமிழில் வந்து எடுத்துட முடியும். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க முடியும். உங்களுக்கு புரியுதுல்ல? இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த 12,000 வார்த்தைகள் இருக்கா, இது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு முட்டி மோதி முயற்சி பண்ணக்கூடாது. படிக்கிறது மறக்க தான் செய்யும். ஏன்னா 12,000 வார்த்தையை நம்ம மனப்பாடம் பண்ணுவதற்கு நம்ம ரோபோ இல்லை, ஏஐ இல்லை, மிஷினரி கிடையாது. படிக்கிறது மறக்க தான் செய்யும். ஞாபகம் இருந்தால் போடுவோம். அந்த கான்செப்டில் தான் இந்த 12,000 வார்த்தையை நீங்கள் இந்த சொல்லும் பொருளும் இந்த சொல் அகராதியில் வந்து வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அந்த குரில் நெடில் சொற்களும் மயங்குழி சொற்களும் நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பிடிஎஃப் நல்லா படிச்சிருங்க. அந்த புக்ஸ் இருக்குல்ல, புக்ஸ் எல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு படிங்க. முடியலன்னா வந்து முடிந்த அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. முடியலைன்னா கிடையாது, முடிந்த அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இது இருக்குல்ல, இந்த ஆட்சி சொல் 38,000 வேர்ட்ஸ் இருக்குது. அங்கே ஒரு 12,000 தமிழ் சொல், இங்கே 38,000 இங்கிலீஷ் சொல்லலாம், 50,000 சொல் ஆகிட்டு. ஸோ இந்த 50,000 சொற்கள் நம்ம மனசில் இருக்காது. முடிந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். ஓகேவா? அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை இருக்குது? 2,000, 3,000, ஒரு 6,000னா ஒரு 10,000, அப்போ 50,000, 60,000. ஓகேவா? 60,000. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 புக்கை கழிச்சிட்டிங்க. இதை கழிக்கலைன்னா ஒரு 70,000 வார்த்தைகள், 70,000க்கு மேலே தான் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ வார்த்தைகள் நம்ம படித்து இதுலேருந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. ஸோ இதுலேருந்து ஒரு 50% ஆஃப் மார்க் வந்தாலே நமக்கு போதும் அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கணும். நம்மளோட டார்கெட்டு ஸ்கூல் புக்ஸ்,
ப்ளஸ் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பிடிஎஃப், ஸ்மால் பிடிஎஃப் நான் ஒரு 5-6 பக்கம் தான் கொடுப்பேன். அதையெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு 65 இங்கே எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 65 நீங்கள் எடுத்தால் தான் இந்த இதில் படித்து இந்த ஒரு 15 கொஸ்டினை போட்டு தமிழில் வந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத டீசெண்டாக வந்து நிற்பீங்க. தமிழில் வந்து 80க்கு மேலே வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து ஸ்கூல் புக்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நான் சொல்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போ இந்த 70க்கு 70 எடுக்க இல்லையா, இந்த 30க்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த 3 மணி நேரத்துலேருந்து டிசைட் ஆகும். நீங்கள் பிஏ சூஸ் பண்ணுறீங்க, அந்த பி வந்து கரெக்டாக ஆகிட்டுன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும், அந்த பி வந்து தப்பாகிட்டுன்னா உங்களுக்கு அன்ஃபேவராக இருக்கும். ஆனால் ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட முடியும் நம்ம படித்தா. அதுக்கு மேலே போடுறது அந்த நேரத்தில் வருது. அது வந்து 1,00,000 பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி லக் ஃபேக்டர்லாம் அமையும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஐயோ நிறைய பேருக்கு லக் ஃபேக்டர் அமைஞ்சிட்டா என்ன செய்யுங்கிறது மாதிரிலாம் ஒரி பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு தமிழை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன், புரிஞ்சா? தமிழுக்கு வந்து இதை தவிர மீதி எல்லா கண்டக்டும் நல்லா படிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸு. இதை தவிர இப்போ இந்த இலக்கியம், தமிழர்கள், தமிழ் தொண்டு நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த 5 கொஸ்டின் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இலக்கணம் பேஸ்டு, இது படிக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இங்கே உள்ளது இந்த மஞ்சள் கலர் இருக்கா, அந்த மஞ்சள் கலரில் உள்ளது எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். ஓகே, மீதி எல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முடிதல் இருக்கும், மனப்பாடம் பண்ணிக்கிடும். ஓகே, இப்போ அடுத்து போமா. தமிழ் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டு தான். 25 கேள்விகள் மேக்ஸில் கேட்பான். மேக்ஸு ப்ளஸ் ரீசனிங். ஓகே, இந்த 2 சேர்த்து. இது ஸ்கூல் புக்ஸ் கணக்கு உங்களுக்கு நல்லா தெரியணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா தெரியணும். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக், இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இருக்குன்னா அதில் உள்ள மொதல் 25 கேள்விகள், கடைசி 25 கேள்விகள், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 50 to 60 கணக்குகள் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லை நிறைய கேள்விகள் இருக்கும், அவ்வளோ கேள்விகள் நம்மளுக்கு பார்க்க முடியுமான்னு தெரியாது. அதனால் ஒரு 60 கேள்வியாட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. இதிலேருந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் படித்தாலே ஒரு 20 கொஸ்டின் வந்து நம்ம போட முடியும். ஓகேவா? அடுத்தது ஜிஎஸ். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸில் உள்ள ஜிஎஸை நல்லா படிச்சுக்கணும். 6 to 12 ஒரு 120 லெசன்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது பாலிட்டி, இது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5ங்கிறது. யூனிட் 6ங்கிறது தமிழ்நாடு ரிலேட்டடாக உள்ள ஐஎன்எம்மு, அதில் ஜாகிரஃபி வந்துடும், இல்லை ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, இந்த கல்வெட்டுக்கள், அகழ்வாராய்ச்சிகள், திருக்குறள், இது எல்லாமே வந்து யூனிட் 6ல் வரும். இதிலிருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க, இதிலிருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. யூனிட் 4 பாலிட்டியிலிருந்து, இது பாலிட்டி. ஓகேவா? இதிலேருந்து 15 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? மொத்தம் 55 கேள்விகள். இதற்கு வந்து நான் நோட்ஸ் தரேன். அந்த நோட்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்கூல் புக்ஸ் லெசனும் ப்ரிப்பேர் பண்ணாங்களே ஓரளவுக்கு நம்ம மார்க் வந்து டீசெண்டாக எடுக்க முடியும். இப்போ சயின்ஸுக்கு 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் கரண்ட் அவர்ஸ் பேஸ்டு கேட்டால் 4 கொஸ்டின் தான் சயின்ஸில் கேட்க போகிறாங்க. இந்த 4 கொஸ்டினுக்கு 10th சயின்ஸ், அவ்வளோதான். அதையே முடிந்தால் படிங்க, இல்லைன்னா இதை விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஜாகிரஃபிக்கு 5 கொஸ்டின் தான். அதுக்கு 10th ஜாகிரஃபியில் உள்ள 7 பாடம், அதில் 2 பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 பாடம் இருக்கும் மொத்தம். அதை வந்து 5 + 2 தான். 5 பாடம் வந்து உங்களுக்கு ஜாகிரஃபிலேருந்து வரும், 2 பாடம் வந்து உங்களுக்கு யூனிட் 5க்கு வந்து போயிடும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த 5 பாடத்தை வந்து படிச்சுக்கணும். இந்த 5 பாடத்துலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டால் கூட போதும், நமக்கு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இதில் படிக்கவே வேண்டாம். இதில் வந்து 5 கொஸ்டினுக்கு பின்னு ஆப்ஷன் போடுங்க, கண்டிப்பாக 2 ஆட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த 10 கேள்விக்கு 5 கேள்விகள் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 55 கேள்வி இருக்குல்ல, இந்த 55 கேள்விகளை ஒரு 45 போட்டுக்கோங்க. 10 கொஸ்டினை விட்டுருங்க. 45 கொஸ்டின் எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம பண்ண வேண்டும். ஓகே, அடுத்தது இங்கே வந்து ஐஎன்எம்முக்கு ஹிஸ்ட்ரியும் 5 கேள்விகள் கேட்குறாங்க. இதில் அவுட் சோர்ஸில் கேட்டாலும் நம்ம இதுலேருந்து 5 கொஸ்டின் எடுத்தால் போதும். ஓகேவா? 5 கொஸ்டின் எடுங்க. அப்போ 45, 50, 55 கொஸ்டின்ஸ்களுக்கு நமக்கான பாசிபிள். இதை தாண்டியும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா
மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளால கொடுத்துருவோம், அதில் பிரச்சனை இல்லை. பாலிசி நோட்ஸு, எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் தரேன். ஓகேவா? அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, இப்போ நான் கொடுக்குறத நல்லா படித்து நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா தமிழில் 80 கொஸ்டின் போடலாம், மேக்ஸில் ஒரு 20 போடலாம், ஜிஎஸ்சில் நான் குறைச்சே சொல்கிறேன் ஒரு 50 to 55. ஓகேவா? ஸோ 50னே வச்சுக்கிறேன். 150 கொஸ்டின் சாலிடாக போடலாம். இது போக நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போய்ட்டுருப்பீங்க. உங்களோட நாலேஜ் வச்சு கண்டிப்பாக 155 to 160 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் போட முடியும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்லாம் தெரியாது. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் வருமா அப்படிங்கிறதுலாம் உறுதியாக தெரியாது. வந்தால் நல்லது. இப்போ 200 கொஸ்டினும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுதுன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக 185 கிட்ட வந்துடும். ஓகேவா? நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா ஒரு 200 கொஸ்டின் தெரியுதுன்னா 185 வராது, 180 வந்துடும். ஓகேவா? 200 கொஸ்டின் ஒரு ஆளுக்கு தெரியுது மாதிரி தான்ப்பா இருக்குன்னா 180 வந்துடும். இதே கட் ஆஃப் வந்து எப்போ குறையணும், எப்போ ஒரு கொஸ்டினும் தெரிய மாட்டேங்குது, ஒரு 120 to 130 கொஸ்டின் தான் போடலான்னு மக்கள் பேசுகிறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேசுனாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த 3 மணி நேரம் எக்ஸாமோடைய அந்த கொஸ்டின் பேப்பரோடைய தரம். அந்த தரத்தை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு வந்து வெளியே சொல்கிறாங்க. 120 to 130 தான் பாசிபிள்னா கட் ஆஃப் 150 இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்துட்டு ஒரு 170 வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொன்னால் கட் ஆஃப் 180க்கு மேலே தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத விட கட் ஆஃப் கண்டிப்பாக எப்போவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நிறைய மார்க் எடுத்தவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே, இதுக்கு இந்த அவுட் சோர்ஸுக்கு இந்த இதுக்கு புக்ஸ் வந்து சொல்லிடுறேன். இப்போ பாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் இருக்குல்ல, ஓகேவா? பிரகதீஷ் பப்ளிகேஷனில் உள்ள புக்கு நல்லாயிருக்கும். யூனிட் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவருடைய புக் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாக ஆளுகை அப்படின்ட்டு ஒரு தமிழ்நாடுடைய சட்டமன்ற ஃபோட்டோ போட்டு இருக்கும் அந்த புக்கு. அண்டு இவர் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும்னா 11th 12th எக்கனாமிக்ஸை நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது. இல்லை நான் கூடுதலாக படிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஷ் அவங்களும் வந்து அதில் புக்கு போட்டிருப்பாங்க. அந்த புக்ஸை வந்து படிங்க. யூனிட் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேசனில் ஒரு 3 புக்கு உண்டு. பண்டைய கால வரலாறு, தற்கால வரலாறு, நவீன கால வரலாறு அப்படிங்கிறது மாதிரி 3 புக் போட்டிருப்பாங்க. அந்த 3 புக்கும் முக்கியமானது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைக்காம ஒரு 70 to 80% படிக்க பாருங்கள். அதை 100% வந்து ரிவிஷன் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் 100% படிக்கணும்னு நோக்கி போய்கிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் வரும், ரிவிஷன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 90% படிச்சிட்டீங்க ஆனால் ரிவிஷனே பண்ணலைன்னா உங்களுக்கு அது எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா 50% மார்க் தான் எடுத்து தரும். 70 to 80% நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு சில டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவதற்கும் குரூப் 4 எக்ஸாம் வாங்குவதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும், ஸ்பீடாக வச்சு கூட பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.